Hi guys, welcome back to my channel YouTube is easy. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ அதுவும் வந்துட்டு ஆடியோல ஒரு சின்ன எடிட்டிங் ட்ரிக் தான். சோ நீங்க வந்துட்டு உங்களோட வீடியோஸ்ல வந்து லோ வால்யூம்ல இருந்து ஸ்லோவா வந்து அப்படியே வந்து ஹை வால்யூம் போகும். சோ அந்த எஃபெக்ட் நீங்க வந்துட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ல போனீங்க அப்படினா CR அப்படி நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்படினாவே வந்துட்டு கான்ஸ்டன்ட் பவர், கான்ஸ்டன்ட் கிரெயின் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த எஃபெக்ட்டை நீங்க வந்து டிராக் டிராப் பண்ணி சோ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து லெந்த் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லென்த் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே வந்து வீடியோவோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் வந்து இது ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணும். பட் அதுவே நான் வந்து மிடில் வந்து ஆட் பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து இங்கே இருக்காது. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கட் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா நான் போயிட்டு இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் இதில். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாக வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வந்து பெருசாக உங்களுக்கு ஆடியோ வேவ் ஃபார்ம்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்படி வந்துட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இந்த லைனை வந்து. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் வந்து இந்த ஒரு சின்ன லைன் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பென் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கும், இல்லைனா நீங்கள் பி கொடுத்தீங்க அப்படின்னா வரும். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வந்து குறையிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும் இல்லைனா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. அகைன் கொஞ்சம் தூரம் டைமில் வந்து போயிட்டு நீங்கள் அகைன் இன்னொரு பாயிண்ட்டை வச்சிங்க அப்படின்னா பாயிண்ட் வச்ச இடத்துல அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ வந்து கம்மியாகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு ஆடியோ வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து போகும். இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஆடியோவை ரைஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எங்கே இருந்து ரைஸ் பண்ணணுமோ அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுக்கோங்க. அகைன் கொஞ்சம் தூரம் டைமில் போயிட்டு நீங்கள் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆடியோ இது மாதிரி ஃபேட் ஆகிறது வந்து உங்களுக்கு நடக்கும். சாரி கைஸ், இது வந்து ரொம்பவே வந்து குயிக்கான ஒரு வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் அகைன் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.